இலங்கை கிரிக்கெட்டுக்குள் மாற்றங்கள் வரப்போகின்றன, முக்கியமான மாற்றங்கள் நடைபெறப் போகின்றன என்பது தொடர்பில் நேற்றைய தினம் ஒரு வீடியோ தந்திருந்தேன். நானும் சந்துருமாக இணைந்த அந்த விஷயங்கள் பலவற்றை உங்களோடு கதைத்திருந்தோம். பல விஷயங்கள் ஈடுபட்டிருந்தன. சமரியாக ஒரு சுருக்கமாக அந்த விடயத்தை மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திவிட்டு அதன் அப்டேட்ஸ் பிந்திய நிலவரங்கள் சில இருக்கின்றன, அவற்றை தரப்போகின்றேன். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைவர் சம்மி சில்வா அந்த பதவியிலிருந்து விலகப் போவதாக ஊடகங்கள் மூலமாக தகவல்கள் பரவியிருந்தன. அந்த தகவல் எனக்கும் கிடைத்திருந்தது. அதே போன்று ஜனாதிபதியின் ஆலோசனையின் அடிப்படையில் அல்லது அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் அவர் பதவி விலகுவதாக இருந்ததாகவும் அதற்காகவே அவர் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் தெரிய வந்தது. இதே போன்று இன்னும் சில உள்ளக தகவல்கள் மூலமாக அவர் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி இருக்கின்றார், அதிருப்தி அடைந்திருக்கின்றார். அணியின் வீரர்கள் சரியாக செயல்படவில்லை, பயிற்றுவிப்பாளர்கள் சரியாக சிறப்பாக செயல்படவில்லை, ஏனையவர்கள் செய்த பிழைகள் யாவையும் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய தலையில் விழுந்து கொண்டிருக்கின்றன. அதன் காரணமாக இப்பொழுது தன் மீது பழி போடப்பட்டிருக்கின்றது. எனவே எல்லோரும் செய்கின்ற பிழைகளுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதற்காக அதன் காரணமாக இதை விட்டு சென்று விடலாம் என்கின்ற ஒரு மனநிலையில் அவர் இருப்பதாகவும் அதன் காரணமாக இந்த முடிவெடுத்ததாகவும் கூட தகவல்கள் செய்திகள் இருக்கின்றன. மறுபுறத்தில் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் அரசாங்கத்தால் இடைக்கால நிர்வாக சபை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஐசிசியோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார்கள், அது தோல்வியடைந்தது. ஜெய்ஷாவோடு தனிப்பட்ட ரீதியில் பேச்சுவார்த்தை நடத்தி தோல்வியடையப்பட்டது. அது பின்னர் ஜெய்ஷாவின் தகப்பினர் மூலமாக அமித்ஷா மூலமாக தூதுவிட்டு சில பேச்சுவார்த்தைகள் நடந்து அவையும் சரிவரவில்லை, தோல்வியடைந்தன. அதில் எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லை என்பதன் பின்னர் நேரடியாக ஜனாதிபதி சம்மி சில்வாவோடு இவ்வாறு பேச்சுவார்த்தைகளை ஒன்றை நடத்தி ஒரு முடிவுக்கு வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவை எவையுமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை. யூகங்கள், கிடைத்த தகவல்கள் அல்லது உள்ளக தகவல்களின் அடிப்படையிலே இந்த விடயங்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் இன்றைய தினம் இரண்டு பக்கங்களிலிருந்தும் இரண்டு விதமான கருத்துக்கள் வந்திருக்கின்றன. முதலில் இன்றைய தினம் அமைச்சரவைக்கான விஷயங்களை அறிவிக்கின்ற கூட்டம் நடைபெற்றது. அமைச்சரவை பேச்சாளர் சுகாதார அமைச்சர் அமைச்சரவை பேச்சாளர் இவர் சுகாதார அமைச்சரும் கூட நலிந்து திசாநாயக்க இவர் சொல்லியிருக்கின்ற விடயம், அமைச்சரவைக்கு அரசாங்கத்துக்கும் இந்த விடயங்கள் தெரியாது, நாங்களும் ஊடகங்கள் மூலமாகத்தான் அறிந்து கொண்டோம், பாராளுமன்றத்துக்கும் அறிவிக்கப்படவில்லை, அமைச்சரவைக்கும் அறிவிக்கப்படவில்லை, எனவே இது தொடர்பில் எனக்கு எந்த விடயங்களும் தெரியாது என்கின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். ஆக இது அறிவிக்கப்படவில்லை, சொல்லப்படவில்லை, பாராளுமன்றத்துக்கு என்ற மாதிரியான கருத்துக்கள் தான் வந்திருக்கின்றனவே தவிர இல்லை என்ற முற்றுமுழுதான மறுதளிப்போ இல்லை அப்படி எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு அறிவிப்பும் கூட வரவில்லை. எனவே இதிலும் ஏதோ உள் சூட்சமங்கள் இருக்கின்றது போல் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். மறுபுறத்தில் இன்றைய தினம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் பயிற்றுவிப்பாளர் கேரி கர்ஸ்டனை அறிமுகப்படுத்துகின்ற ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பின் பொழுது பிரதம நிறைவேற்று அதிகாரி ஆஷ்லி டி சில்வா கலந்து கொண்டிருந்தார். அவரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அவரும் அதே பதிலை சொல்கின்றார். ஊடகங்கள் மூலமாக பார்த்து கொண்டேன், அறிந்திருக்கின்றேன், சில ஊடகங்களில் இவ்வாறான செய்திகள் வந்திருக்கின்றன, ஆனால் எங்களுக்கு இவை பற்றி எந்த விடயங்களும் தெரியாது, அப்படி எந்த விடயங்களும் இல்லை என்ற விடயங்களை அவரும் சொல்லியிருக்கின்றார். எனவே இரண்டு பக்கமாகவும் உறுதிப்படுத்தப்படவில்லை, ஆனால் இன்னும் அந்த தகவல்கள் சொல்கின்றன இந்த மாத இறுதிப்பகுதிக்குள் இந்த சொன்ன விடயங்கள் நடைபெறலாம், மாற்றங்கள் வரலாம் என்று. எனவே முக்கியமான ஊடகங்கள் பலரும் இதை பேசுபொருளாக்கி இருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவில் இது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது இது ஏதோ ஒரு விஷயம் உள்ளே இருக்கின்றது, புகைகின்றது என்பதுதான் தெளிவாக தென்படுகின்றது. சில வேளைகளில் பதவி விலகல் இல்லாமல் போகலாம், அல்லது இந்த விடயம் நடைபெறவே இல்லை, வெறுமனே இது கற்பனை கதைகள் கட்டுக்கதைகள் என்றதோடு முடிந்து விடலாம், அல்லது சொன்ன விடயங்கள் உண்மையாகவும் கூட மாறலாம். எது எப்படி நடக்கப் போகின்றது என்பது யாருக்கும் தெரியாத 100% உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாகவே சகல விடயங்களும் அமைந்திருக்கின்றன. எனவே இதன் காரணமாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்றைய அப்டேட்ஸ் இதுதான். அதாவது அரசாங்க தரப்பில் அமைச்சரவை பேச்சாளர் சொல்லியிருக்கின்றார், அமைச்சரவைக்கோ பாராளுமன்றத்துக்கோ இவ்வாறான விஷயங்கள் எதுவும் தெரியாது, எனக்கும் தனிப்பட்ட ரீதியிலும் இந்த விஷயங்கள் தொடர்பில் எந்த விடயங்களும் தெரியாது, ஊடகங்கள் மூலமாக அறிந்து கொண்டேன் என்பதை சொல்லியிருக்கின்றார். கிரிக்கெட் போர்டு பக்கமாகவும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பக்கமாகவும் அதே தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிரதம நிறைவேற்று அதிகாரி சொல்கின்றார், தங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது, ஊடகங்கள் மூலமாகத்தான் இதை பார்த்து தெரிந்து கொண்டோம், அப்படி எந்த விஷயங்களும் இருப்பதாக தெரியவில்லை. இதுதான் இப்பொழுது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மற்றும் அதன் தலைவர் பதவி விலகல் தொடர்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடயங்கள். நடைபெற்றால் உண்மை, நடைபெறாவிட்டால் இது வெறுமனே வதந்தியாகவே மாறிப்போய் விஷயம் முடிவுக்கு வரும். என்ன நடக்கப் போகின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம்.